நாம் தமிழர் கட்சி இவங்க தொடர்ந்து தனியாகவே செயல்பட்டு சிறப்பான ஒரு தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக தங்களை காட்டிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கல தொடர்ந்து. பட் அவங்களால இந்த தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. சீமான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் அவருடைய அரசியல் தேர்தல் அரசியல் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு விஷயம். ஆனால் மக்களுக்கான அரசியலில் அவர் இருந்துகிட்டே இருக்கார். அந்த கட்சியில் இருந்து ஒரு ஆள் பேசுகிறாரு, பேர் சாட்டை. சாட்டை நல்ல தெளிவாக தான் பேசுகிறாரு, சில விஷயங்களை நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் சமீப காலமாக விஜய் அரசியல் தொடங்கினதுக்கப்புறம், அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் இந்த சாட்டைக்கு விஜய் மேல் அப்படி என்ன பிரச்சனைனே தெரியல. விஜய்னாலே அவருக்கு ஒரு ப்ரெஷரில் பேச ஆரம்பிச்சிடுறாரு. தெளிவான பேச்சுகள் இருக்க மாட்டேங்குது. அவரை குற்றமாக சொல்லணும், ஒரு மாதிரி தரம் தாழ்த்தியே பேசணும், இல்லைன்னா மோசமாகவே காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டாவில் தான் விஜய் அவர் எப்போவுமே தாக்கி பேசிகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு கரெக்டாகவும் தெரியல. ஒருவேளை விஜய் கட்சி வரும்போது நாம் தமிழர் கட்சியோட ஒரு விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற பயமோ, இல்லைன்னா ஒரு நெகட்டிவான விளம்பரமாக கூட இருக்கலாம். என்ன விஷயம்னு நமக்கு சரியாக தெரியல. ஆனாலும் சாட்டை தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காரு விஜய். பட் சீமானோ மற்ற அவங்க நாம் தமிழர் கட்சியில் மற்றவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாட்டைக்கு மட்டும் விஜய் அப்படின்னாலே பயங்கர கொடூரமான தாக்குதல், அதை ரசிக்கக்கூடிய ஒரு சமூகமும் இங்கே இருக்குது. அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இதில் சமீபத்தில் வந்தது அந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டு சாட்டை சொல்லியிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, அதில் ட்ரெய்லரில் ஒரு கம்மிங் சொல்கிறாரு. அவர் சினிமா வேறு, அரசியல் வேறு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு, இவர் உடனே ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு, கரூருக்கு வர்றாருன்னு. என்ன ஒரு பயங்கரமான அறிவான பேச்சுன்னு எனக்கு புரியல அது. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் இதாக இருக்காலும் என்ன அழிக்க முடியாது, ஒடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவர் அதை ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி ரொம்ப காமெடியாக பண்ணுறீங்க சகோ. நாம் தமிழர் கட்சி ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேச்சுகளும் ரொம்ப சிறப்பாக பார்த்துருக்கோம். ஆனால் விஜய்னு வரும்போது மட்டும் நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அதை சிந்திச்சு செயல்பட்டால் கொஞ்சம் அது தெளிவான விஷயமா இருக்கும். நீங்கள் விஜய்க்கு எகெயின்ஸ்டான ஒரு அரசியல் கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஆனால் அது எந்த மாதிரியான ஒரு அரசியலாகவும் எந்த மாதிரியான ஒரு பேச்சுகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். அதில் கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அது வேற ஒரு கோணத்துக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கருத்தாக இங்கே சொல்கிறோம். மற்றபடி விஜய் அரசியலுக்கு வர்றது தவறுனோ இல்லை அவர் மக்களை சந்திக்கிறது தப்புனோ இங்கே யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்கே அரசியல் கட்சி தொடங்கலாம், அரசியலில் ஈடுபடலாம், மக்களுக்காக உழைக்கலாம். அதை நம்ம பொதுவான ஒரு கருத்தாக பார்த்து அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கலாமே தவிர மோசமான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அபிப்பிராயம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.